ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன மலையாளம் மூவி முரா எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் 4 பசங்க மெயின் லீட்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படி 4 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருக்கிறப்போ அவங்க ஊரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் பர்சன் அந்த 4 பேரை கூப்பிட்டு ஒரு வேலை சொல்கிறாரு. ஸோ அந்த வேலை என்னன்னா, மதுரையில் ஒரு குடோனில் இருக்கிற பணத்தை எப்படியாச்சும் திருடிட்டு வாங்கலான்னுட்டு. ஸோ அப்படி கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு போகிற அந்த பசங்க அந்த படத்தை எத்துன்னு வந்துடுவாங்க. ஸோ கேரளாவில் யார் அந்த வேலை சொன்னாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ஷேர் பேசுவாங்க. இந்த வேலை நாங்கள் பண்ணதுக்கு எங்களுக்கு கமிஷன் கொடுங்கன்னுட்டு. ஸோ அந்த கமிஷன் டீல் பேசுகிறப்போ ஒரு சின்ன சண்டைன்னு நடந்துடும். ஸோ அந்த சண்டைக்கு அப்புறமா யாராச்சும் சண்டைக்கு அப்புறமா அந்த 4 பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா காசு கேட்பாங்க. ஸோ அவங்களுமே காசு கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. பட் அது சொன்ன கொஞ்ச நாள்லேயே அந்த 4 பசங்களை 2 பசங்க செத்து போயிடுவாங்க ஆக்சிடெண்ட்டில். ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஆக்சிடெண்ட் இல்லை, பிளான் பண்ணி சாவடிச்சிட்டாங்கன்னுட்டு. ஸோ அப்படி சாவடிச்சது யார், அதுக்கு என்ன காரணம், ஸோ இந்த 2 பசங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஹோல் ஸ்டோரி. அதாவது யார் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா, யார் அந்த பசங்களை திருட சொல்லியிருப்பாங்களோ அவங்க தான் எப்படியாச்சும் இந்த பசங்களை சாவடிச்சுட்டா நம்மளுக்கு ஆதாரமே இருக்காது அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி 2 பசங்க செத்துருவாங்க, இன்னும் 2 பசங்க மட்டும் உயிரோடு எடுப்பாங்க. அந்த 2 பசங்க இவங்களை கொல்லணும்னுட்டு இவங்க எப்படியாச்சும் அந்த 2 பசங்க சாவடிச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு தான் இந்த படத்துடைய ஹோல் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் சிம்பிள் பேஸான ஒரு லைன்னா, சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன். பட் இந்த படத்துடைய ஹோல் மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸில் ரொம்ப லிமிட்டான கேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த லிமிட்டான கேரக்டர்ஸ்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் இந்த படம் சொல்லலாம். முக்கியமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஏன்னா கேரளாவில் இருக்கிற 4 பசங்களை தாண்டி இவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது இன்னும் 2 பசங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த பசங்க கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் பாட்டுங்க அதிகமாக இல்லை, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இந்த படத்துக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை ரொம்பவே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்துடைய டைரக்டர் முஸ்தஃபா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னுட்டு. நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிமாக எனக்கு இது தோணுச்சு. ஸோ அதனால தான் என்னுடைய ஆடியன்ஸ் உங்களுக்கும் சொல்லலான்ட்டு நான் வீடியோவாக போடுறேன். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஒரு மெகா ஹிட்டுன்னு சொல்லலாம். ஸோ 50 நாள் மேலே இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடி ரொம்பவே சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ 50 டேஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ தான் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸே ஆச்சு, ஓடிடியில் ரிலீஸே ஆச்சு. ஸோ நான் பார்க்கணுன்னு நினச்ச ஒரு படங்களை இந்த படமாக ஸோ பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க நீங்கள் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா பாருங்கள், ஒன் டைம் வாட்சபிளுக்கு சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி எல்லாருமே பார்க்கக்கூடிய, எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தை சூப்பராக. அண்டு இந்த படத்தை யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்துங்க. ஸோ பார்க்காதவங்க அமேசான் ப்ரைம் வீடியோ இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் மலையாளமில் மட்டும்தான் இருக்குது, மலையாளம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். தமிழில் இன்னும் ஸ்ட்ரீம் ஆகலை. தமிழ் டப்பிங் வந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் தமிழில் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு மலையாளம்லேயே பார்க்கலாம், எனக்கு ஓகே மலையாளமில் ஓகேனா நீங்கள் மலையாளமில் செக் பண்ணி பாருங்கள் அமேசான் ப்ரைம் வீடியோவில். இந்த படம் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க,
ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸோ ஒப்பீனியனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா செக்மெண்ட்ஸ் நிறையா ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.